இந்த வீடியோல நீங்க பில்ட் பண்ற ராக் அப்ளிகேஷனா இருக்கட்டும் இல்ல எல்எல்எம் அப்ளிகேஷனா இருக்கட்டும் அதை எப்படி லாங்ஸ்மித் யூஸ் பண்ணி நீங்க மானிட்டர் பண்றது அண்ட் ப்ரொடக்ஷன்ல எப்படி நீங்க அதை லாகிங் பண்றது மானிட்டர் பண்றது அப்படிங்கிற எண்ட் டு டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அது மட்டும் இல்ல இதுலயே 2 ப்ராஜெக்ட்மே நான் பண்ணிருப்பேன். அதாவது ஒரு ராக் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணியும் காமிச்சிருப்பேன் அண்ட் ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணி அதையுமே மானிட்டர் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த மானிட்டர் பண்றதுக்கு நம்ம ஓபன் சோர்ஸ் பேக்கேஜான லாங்ஸ்மித் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட்மே ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறைய மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காம அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் டெடிகேட்டட் வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டில நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏஐ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ணிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ரன் பண்ண போற கோடோடைய requirements.txt நான் வச்சிருக்கேன். ஸோ டோட்டலா இந்த ஏஐ செக்யூரிட்டி படிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவையோ அந்த பேக்கேஜோட எக்ஸாக்ட் வெர்ஷனை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது உள்ள நம்ம ஒன்று பில்ட் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்றோம் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா .env ஃபைல்ல வந்து இந்த 4மே தேவைப்படும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வபிலிட்டியில பார்க்க போற கான்செப்ட், அப்சர்வபிலிட்டி எதை வச்சு பண்ண போறோம் அப்படின்னா லாங்ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு ப்ராப்பரா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா நமக்கு லாங்ஸ்மித் ஏபிஐ கீ தேவை. லாங்ஸ்மித் ட்ரேசிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். லாங்ஸ்மித் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இது வந்து என்னுடைய ஓப்பன் ஏபிஐ கீ. ஓகேவா? ஸோ இது 3 இப்போ எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு வந்து உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட குரோம்ல லாங்ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த லாங்ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா வர இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை ஒரு அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா இங்க தான் உங்களுக்கு ஏபிஐ கீ கிரியேட் பண்ற மாதிரி வரும். இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஏபிஐ கீயை கொடுத்துட்டு இங்க வந்து அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஏபி கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். பர்சனல் அக்சஸ் டோக்கன் தான். அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ஒர்க் ஸ்பேஸ் 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஏபி கீ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய லாங்ஸ்மித்துக்கான ஏபி கீ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஏபி கீயை காப்பி பண்ணிட்டு என்னுடைய ஆன்டி கிராவிட்டியில இங்க நான் இந்த லாங்ஸ்மித் ஏபிஐ கீ அப்படிங்கிற வேரியபிள இதை நான் செட்டப் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா லாங்ஸ்மித் ட்ரேசிங் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு கொடுக்கணும்னா ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்பதான் லாங்ஸ்மித் வந்து நமக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா லாங்ஸ்மித் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுல வந்து ப்ராஜெக்டோட நேம் நான் இதுக்கு வந்து என்ன நேம் கொடுக்குறேன்னா அப்சர்வபிலிட்டி அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ அப்சர்வபிலிட்டி அப்படிங்கிற நேம் கொடுத்துட்றேன். அண்ட் இவ்வளவுதான் நம்ம ப்ராஜெக்டோடைய கம்ப்ளீட் செட்டப். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட பேக்கேஜஸை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் என்னோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல்ல பாத்தீங்கன்னா நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க வந்து பைத்தான் -m VNV நான் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இப்போ நம்மளுடைய பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த requirements.txt நம்ம ரன் பண்ணா போதும், நமக்கான பேக்கேஜ் வந்து இங்க கிரியேட் ஆயிரும், ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். venv/script/activate அப்படின்னு போட்டீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ pip install -r requirements.txt அப்படின்னு போட்டோம்னா இப்போ நம்மளோட பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 லைன் அப்சர்வபிலிட்டி பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு அண்ட் இந்த டெர்மினலே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .ipynb ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நோட் புக்ல தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். செலக்ட் ஆகல இன்கேஸ் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி இங்க உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எந்த என்விரான்மெண்ட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா ஷோ பண்ணும். இல்லாட்டினா செலக்ட் டர்னல் கொடுத்து பைத்தான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்துடும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஓகே ஆயிடும். ஸோ இதை டெஸ்ட் பண்றது கூட நீங்க சும்மா பிரிண்ட் அப்படின்னு போட்டு சும்மா ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா? ஹலோன்னு கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, உங்களோட என்விரான்மெண்ட் பக்காவா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாங்ஸ்மித்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது
அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுல என்னென்ன கான்செப்ட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ஓவர்வியூவா கொடுத்துறேன். ஸோ லாங்ஸ்மித் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. ஓகேவா, நீங்க எந்த எல்எல்எம் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும், எந்த ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும், எந்த ஏஜென்டிக் இல்ல ஏஜென்ட்ஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும், அது உள்ள இருக்கக்கூடிய ஏபிஐ கால்ஸ், உள்ள என்னென்ன ஸ்டெப் நடக்குது, டூல் காலிங் என்ன நடக்குது, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு லாங்ஸ்மித் அனலைஸ் பண்ணி சொல்லும். ஸோ ப்ரொடக்ஷன்ல என்ன எரர் வந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது ஏஐ அப்ளிகேஷனை ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். விச் இஸ் ஒரு மானிட்டர் பண்ற மாதிரி தான். இந்த லாங்ஸ்மித்ல டோட்டலா 5 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லாகிங். அதாவது உங்களுடைய இன்புட் அண்ட் அவுட்புட்ல நடக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையோ இல்ல சம்திங் வேற ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்லயோ உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதை தான் நம்ம லாகிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேசிங். இப்போ உங்க அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய கோர் ஃபீச்சர், அதாவது ரேக் வச்சிருக்கீங்கன்னா ரேக் தான் கோர் ஃபீச்சர், இப்போ ஏஜென்ட் வச்சிருக்கீங்கன்னா ஏஜென்ட் தான் கோர் ஃபீச்சர். அதை மட்டும் நீங்க தனியா ட்ரேஸ் பண்ணணும். உள்ள நடக்கிற ஒரு லைன் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்குதுங்கிறத நீங்க ட்ரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ட்ரேசிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். அண்ட் மெட்ரிசஸ் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லேட்டன்சி, அதாவது உங்களோட ஏபிஐ கால்ல எவ்வளவு லேட்டன்சி இருக்கு, டோக்கன் எவ்வளவு இருக்கு, காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு, அண்ட் எரர் வந்துருந்துச்சுன்னா எரரோட ரேட் என்ன அப்படிங்கறத நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா யூசர் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்க இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவுட்புட் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்க முடியும் இந்த ஃபங்க்ஷன் மூலமா. அண்ட் அதை அட்டாச் பண்ணிட்டு அது கூடவே இந்த எவாலுவேஷன் அப்படிங்கிற டெக்னிக் வரும். இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம எவாலுவேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த யூசர் ஃபீட்பேக் அண்ட் எவாலுவேஷன் நம்ம மேஜரா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மெயினா எல்லா அப்ளிகேஷன்லயும் மானிட்டர் பண்றதுக்கு லாகிங், ட்ரேசிங் அண்ட் மெட்ரிசஸ் இந்த 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ உங்களுக்கு லாங்ஸ்மித்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி லாங்ஸ்மித்தை இன்ஸ்டாலுமே பண்ணிட்டோம். சோ அதை இன்ஸ்டால் பண்ணதே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருக்கு. நீங்க requirements.txல பாத்தீங்கன்னா லாங்ஸ்மித் அப்படிங்கிற பேக்கேஜ்மே நான் கொடுத்துட்டேன். சோ அது ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் இங்க .envல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நமக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாமே வந்து செட்டப் பண்ணிட்டோம் ப்ராப்பரா. ஓகே, இப்போ நம்ம லாங்ஸ்மித், அதாவது பிஃபோர் லாங்ஸ்மித்தை இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த .envல இருக்க ஏபிஐ கீஸ் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு OS அண்ட் load.env அப்படிங்கிற 2 பேக்கேஜ் உட்படும். இதுக்கப்புறம் இந்த load.env அப்படிங்கிறத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 கீ, அதாவது லாங்ஸ்மித்தோடைய ஏபிஐ கீ, லாங்ஸ்மித்தோடைய ப்ராஜெக்ட், லாங்ஸ்மித்தோடைய ட்ரேசிங், இது 3மே என்விரான்மெண்ட்ல இருந்து ப்ராப்பரா ஃபெச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்றோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏபிஐ கீமே வந்து பக்காவா ஒர்க் ஆகுதா, அதாவது ஏபிஐ கீமே .envல இருந்து ஃபெச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்றோம். ஓப்பன் ஏபிஐ கீ அண்ட் லாங்ஸ்மித் ஏபிஐ கீ. ஸோ இந்த ஃபைலை நான் இப்போ ரன் பண்றேன். நமக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏபிஐ கீ லோட் ஆயிருச்சு, லாங்ஸ்மித் ஏபிஐ கீ வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல என்ன அப்படின்னா இந்த இடத்துல லாங்ஸ்மித் ஏபிஐ கீ அப்படிங்கிற இந்த டேர்மும் நம்மளுடைய இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதுல சம்திங் மிஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு லாங்ஸ்மித்தோட ஏபிஐ கீ வந்து லோட் ஆகாது. ஸோ இதை ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ ரன் பண்ண ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் ஏபிஐ கீ லோட் ஆயிருச்சு, லாங்ஸ்மித் ஏபிஐ கீ லோட் ஆயிருச்சு, ட்ரேசிங் வந்து ட்ரூ, ப்ராஜெக்ட் வந்து அப்சர்வபிலிட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும், அதெல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒன்றும் இல்லை, நீங்கள் கர்னலில் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்ச் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இது செட்டப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆக்சுவல் லாங்ஸ்மித் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃப்ரம் லாங்ஸ்மித் இம்போர்ட் கிளைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இந்த வேரியபிளை நான் கால் பண்றேன். ஸோ இப்போ நம்மளோட ஏபிஐ கீ யூஸ் பண்ணி இது லாங்ஸ்மித்தோட கனெக்ட் ஆகணும். இது கனெக்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நான் சும்மா கனெக்டட், இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னும் இல்லை, லாங்ஸ்மித்ல இருந்து கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் இப்போ ரன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு கனெக்டட் அப்படின்னு சொல்லி வருது. விச் இஸ் நம்மளோட லாங்ஸ்மித் பக்காவா இன்ஸ்டால் ஆயிட்டு ஏபிஐ கீமே வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நம்ம ட்ரேசிங் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ட்ரேஸ். ஓகே, அந்த ட்ரேஸ், அதாவது இப்போ நீங்க கான்செப்ட்ல பார்த்த இந்த ட்ரேஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா எந்த டயத்துல ட்ரேஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக நான் டைம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃப்ரம் லாங்ஸ்மித்ல இருந்து இம்போர்ட் ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்.
இப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ட்ரேஸ் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனாலே அது வந்து ட்ரேஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கான கோடு @traceable அப்படின்னு போட்டுட்டு ரன் டைப் வந்து ரீட்ரைவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நான் கொடுக்கறது தான். இப்போ டெஃப்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ற மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே எடுத்துட்டு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் ரன் ஆகுதோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் டைப் ரீட்ரைவர் அப்படிங்கிறதுக்கு கீழே என்னோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்தது தான். ஸோ அப்சர்வபிலிட்டி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இது வந்து ப்ராப்பரா ட்ரேஸ் ஆயிரும். எனக்கு எவ்வளவு நேரம் ரன் ஆக டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு கம்ப்ளீட்டா காமிச்சிரும். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா வந்து ஒரு LLM ட்ரேசபிள் டைப் வந்து LLMன்னு கொடுத்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இண்டென்டேஷன் எரர் வராமல் பார்த்துக்கோங்க. ட்ரேசபிள்ல வந்து ரன் டைப் வந்து LLMன்னு நானா கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபேக் LLM சொல்லிட்டு சும்மா ஒரு LLM கால் தர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் ரன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லாங்ஸ்மித் பிளாட்ஃபார்ம்ல இங்க நீங்க போனீங்க அப்படின்னா ட்ரேசிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி உள்ள ட்ரேஸ் ஆகிட்டு இருக்கணும். அது ஆனிச்சுன்னா தான் பக்காவா ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சர்ச் டாக்ஸ் ஃபேக் LLM அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி மூணாவதா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு தேவையான கம்ப்ளீட் அந்த அனாலிசிஸ் வந்து நம்மளோட டேஷ்போர்ட்ல வந்துடணும். ஸோ ட்ரேசபிள் பைப்லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சர்ச் டாக்ஸ் அதை பண்ணு, அப்புறம் ஃபேக் சும்மா LLM காலை பண்ணு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ஃபங்க்ஷனும் ரன் ஆகும், இந்த ஃபங்க்ஷனும் ரன் ஆகும். ஸோ இந்த ட்ரேசபிள் மெத்தட்ஸை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் ஈஸியா. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணி பிரிண்ட் பைப்லைன், இந்த பைப்லைனுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன். வாட் இஸ் த ரீஃபண்ட் பாலிசி? ஸோ இந்த இன்புட் உள்ள போய் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டா இருக்க இந்த ஃபங்க்ஷன் இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு லாஸ்ட்டாக நமக்கு ரிட்டர்ன் ஆன்சர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் 2 டாக்குமெண்ட்ஸ் ஹியர் இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இங்கே நம்ம அதுதான் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் ஏரியால போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்சர்வபிலிட்டி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். பாத்தீங்களா, ஃபியூ செகண்ட்ஸ் ஆகோ. இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இன்டெப்தா பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா பைப்லைன் அப்படிங்கிற இந்த இதுல இருந்து நீங்க கால் மேக் பண்ணிருக்கீங்க இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அப்படிங்கிறத சொல்லுது. இதை நான் அகைன் உள்ள கிளிக் பண்ணனா என்னால சர்ச் டாக்ஸ் அண்ட் ஃபேக் LLM சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் பார்க்க முடியும். இந்த 2 ஃபங்க்ஷனுமே நம்ம இங்க ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஃபேக் LLM அண்ட் சர்ச் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த 2 ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு இங்க ஆட் ஆயிரும். சும்மா இப்போ இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுமே நீங்க டீடைலா பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா இன்புட் வந்தது, அவுட்புட் கொடுத்தது, அண்ட் அட்ரிபியூட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா இது வந்து பேசிக்கா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. அண்ட் இந்த மாதிரி உள்ள இன்டெப்தா நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபேக் LLM நான் கிளிக் பண்ணேன்னா இதுல என்னென்ன எனக்கு இன்புட் வந்து அவுட்புட் போயிருக்கு அப்படிங்கிறத எண்ட் டு எண்ட் என்னால பார்க்க முடியும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ரன் பண்ணோமோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இங்க அனாலிசிஸ் பண்ணி பார்க்க முடியுது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஆக்சுவலா சும்மா சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம டூலு இப்போ ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நம்மளால இன்னும் ஈஸியா வந்து கிராப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓவராலா உங்களுக்கு இந்த ட்ரேசபிள், அதாவது லாங்ஸ்மித்தோடைய ட்ரேசபிள் அப்படிங்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆக்சுவலா ஒரு ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம். அந்த ரேக் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அது எப்படி லாங்ஸ்மித்ல ட்ரேஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே? ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு டாபிக்மே போட்டுக்கிறேன். ஸோ பில்ட் எ ரேக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு டாபிக் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பைத்தானை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா ஃப்ரம் லாங்செயின், இந்த லாங்செயின் ஓப்பன்ஏஐ அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு இம்போர்ட் ஓப்பன் சேட் டு ஓப்பன்ஏஐ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம LLM கால்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சேட் ஓப்பன் ஏஐ, சேட் ஓப்பன் ஏஐ. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளா ஒரு LLM கால் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த சேட் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போற மாடல், ஸோ மாடல் ஈக்குவல் டு GPT. இந்த GPT-4o மினி வந்து காஸ்டும் ஆப்டிமைஸ்டா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அவுட்புட்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து நீங்க டெம்பரேச்சர் செட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெம்பரேச்சர் PERATURE
டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வேணுமோ செட் பண்ணிக்கலாம் 0 to 1க்குள்ள. இப்போ ரிப்ளை ஈக்குவல் டு LLM டாட் இன்வோக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இன்புட்டை நான் கொடுக்குறேன். ரிப்ளை வித் எக்ஸாக்ட்லி லாங்ஸ்மித் இஸ் லிசனிங் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? லாங்ஸ்மித் இஸ் லிசனிங் சொல்லி டைப் பண்ணுறேன். பிரிண்ட் நம்மளுடைய ரிப்ளை டாட் கண்டென்ட். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய அதாவது இந்த LLM கால்ல வந்த கண்டென்ட்டை நீ பிரிண்ட் பண்றேன்னு சொல்றேன். இப்போ வந்து நம்ம ரேக் ஆப் பில்ட் பண்ணல, ஜஸ்ட் செக் பண்றேன். API கீ வச்சு chat ஓப்பனிங் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்றேன். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இப்போ நமக்கு நம்மளோட டாட் இன்வில இருக்க API கீ லோட் ஆகி இந்த மாடலுக்கு ரெக்வஸ்ட் போகும். த்ரூ திஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எரருமே வந்து த்ரோ பண்ணிருக்கு. என்ன எரர் கோட் 404. The model GPT-4o mini does not exist, you don't have access அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மேபி நமக்கு GPT-4o mini வந்து என்னோட API கீழே அக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால வந்து GPT-4o அப்படிங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டினா GPT-4o. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வந்து GPT-4oக்கு பதிலாக நான் வந்து 0ன்னு போட்டேன். சாரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஓ அப்படின்னு வரும். இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஓகே, நான் அதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாங்ஸ்மித் லிசனிங் நமக்கு API கீழே போயிட்டு நமக்கு வந்து அவுட்புட்மே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாங்ஸ்மித்துமே நமக்கு வந்து லிசன் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த API கீ வந்து நம்ம இன்னும் ட்ரேசபிள்குள்ள கொண்டு வரல. பட் நீங்க அந்த என்விரான்மெண்ட்ல செட்டப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ட்ராக் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் ஆகலை இல்லை சேட் ஓப்பனிங், அதுவுமே நமக்கு வந்திருக்கு. ஒர்க் ஆன ஏபிஐயுமே நமக்கு இங்கே ஷோ பண்ணுது பாருங்க. ஒர்க் ஆனதுமே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ எடுத்திருக்கு, காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு, என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயில்டாக சொல்லும். சேட் ஓப்பனிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எண்ட் டு எண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லும். ஓகேவா? டன். ஸோ இப்போ இது வந்து பேசிக் LLM. நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி எடுக்கிறீங்க. இப்போ நம்ம ஆக்சுவல் ரேக் ஆப்பை பில்ட் பண்ணி அந்த ரேக் ஆப் எப்படி வந்து லிசன் பண்ணுது, ரேக் ஆப்பை எப்படி அனலிசிஸ் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ரேக் அப்ளிகேஷன் பேசிக்கா நமக்கு பில்ட் பண்றதுக்கு லாங்செயின் ஓப்பன்ஏல இருந்து ஓப்பன்ஏ எம்பர்டிங்ஸ் தேவைப்படும். அண்ட் லாங்செயினோட கோர்ல இருந்து வெக்டார் ஸ்டோர் இருக்கும். அந்த வெக்டார் ஸ்டோர்ல இன் மெமரி வெக்டார் ஸ்டோர் அப்படிங்கிற இந்த பேக்கேஜுமே நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் வந்து சும்மா ஃபேக்காக வந்து ஒரு 5-6 லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது PDF இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவல் அந்த ரேக் பில்டிங் அந்த கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை நமக்கு எம்பர்டிங் பண்ணணும். அதுக்கு நம்ம எம்பர்டிங் மாடல் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் எம்பர்டிங் 3 small அப்படிங்கிற மாடலை யூஸ் பண்ணுறேன். அண்ட் வெக்டார் ஸ்டோருக்கு அகைன் நம்மளுடைய இன் மெமரி வெக்டார் ஸ்டோர் நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல இன் மெமரி வெக்டார் ஸ்டோர். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரைவர் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னுடைய ரீட்ரைவரை செட் பண்ணிக்கிறேன். வெக்டார் ஸ்டோர் ஆஸ் ரீட்ரைவர். இந்த கே வேல்யூ வந்து 2 கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து சங்க் ரிட்ரைவ் ஆகிறது 2 சங்க்ஸ் தான் வந்து ரிட்ரைவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் எடுக்கலாம். ஃபவுண்ட் ஈக்குவல் டு ரீட்ரைவர் டாட் இன்வோக். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் இங்க இருக்கும். இங்க இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியில வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாஸ்டா ஃபார் லூப்லையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபார் லூப்ல ஃபார் டாக் இன் ஃபவுண்டு இதுல இருக்க பேஜ் கண்டென்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக் வெரி வெரி பேசிக்கான ஒரு ரேக் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரேக் அப்ளிகேஷன்ல டாக்குமெண்ட் லோட் பண்ணியிருக்கோம். அகைன் எம்பர்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் வெக்டார் ஸ்டோர் கொடுத்துருக்கோம். ரீட்ரைவர் செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட்டை மட்டும் செக் பண்றோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே நமக்கு ரேக் ஆப் பில்ட் ஆகிட்டு அண்ட் இதில் வந்து நமக்கு இன்புட் போயிட்டு அவுட்புட்மே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம அதை வந்த உடனே அதுக்கான மேக் பண்ண LLM கால்ஸுமே நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் இப்போ நீங்கள் உங்களுடைய லாங்ஸ்மித்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் அகைன் ரீலோட். ஓகே, ஸோ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணனா இந்த இடத்துல நமக்கு இட் வில் ஷோ, அதாவது நீங்கள் ஓப்பன் API கால் எவ்வளோ மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ரிஃப்ரெஷ் நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் ட்ராக் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்டோர் ரீட்ரைவர் அப்படிங்கிறது ட்ராக் ஆகிருக்கு. நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வெக்டார் ஸ்டோர் ரீட்ரைவர் என்ன பண்ணியிருக்குன்னா நான் கேட்ட கொஸ்டின் அதுக்கு அது 2 சங்க் ரிட்ரைவ் ஆயிருக்கு. அந்த சங்க்கில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க முடியும். அண்ட் அந்த ஆன்சர் தான் நமக்கு ஆக்சுவலாக நமக்கு இங்கேயுமே வந்திருக்கும். ஓகேவா?
ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு எண்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக சொல்லும். ஸோ இன்புட் அவுட்புட் அட்ரிபியூட்ஸ் இதுவுமே நீங்கள் எண்டு டு எண்ட் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒரு பேசிக்கான அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு அதாவது ஒரு ரேக் அப்போ சும்மா ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஆக்சுவல் இந்த ரேக் ஆன்சர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சும்மா ஒரு சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுமே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வில் பி சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஃப்ரம் மெசேஜில் சிஸ்டம் மெசேஜ் என்ன கொடுக்குறேன்னா யுவர் அ சப்போர்ட் அசிஸ்டன்ட் ஆன்சர் ஒன்லி யூசிங் த கான்டெக்ஸ்ட் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் இன்புட் வர்றப்ப நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா லோட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுத போற ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனு உங்களுடைய ரேக் தர ஆன்சரை ட்ரேஸ் பண்ணும் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கொண்டு வர போறேன். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரேசபிள் @ட்ரேசபிள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட் இங்க ட்ரேசபிள் அப்படிங்கறது சொல்லியிருப்பேன். இந்த @ட்ரேசபிள் அப்படிங்கிறதுக்குள்ள நான் ரேக் ஆன்சர் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிட்டேன். இது என்ன பண்ணும்னா நம்ம முன்னாடி இங்க டிக்ளேர் பண்ணோம்ல ரீட்ரைவர், இந்த ரீட்ரைவரை யூஸ் பண்ணி கொஸ்டினை அனுப்பி அங்கிருந்து ஆன்சரை எடுத்து திரும்ப இந்த சேட் ப்ராம்ப்ட்ல போட்டு நமக்கு லாஸ்டா எல்எல்எம் இன்வோக் பண்ணி ஆன்சர் தரும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ரீட்ரைவர் பண்ணி திரும்ப ரீட்ரைவரை நம்மளோட இந்த ப்ராம்ப்ட்ல செட் பண்ணி எல்எல்எம்க்கு போய் நமக்கு ஆன்சர் வரும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்கிறத நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போறோம். என்ன நேம்லனா ரேக் ஆன்சர் அப்படிங்கிற நேம்ல நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணாதான் நமக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ அடுத்த லைன் ஆஃப் கோட்ல நான் என்ன பண்றேன்னா ரேக் ஆன்சர்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஹவு மெனி ரீஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் இதை ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே இப்போ நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்ஸ் ஆர் ப்ராசஸ்டு வித்தின் 7 days அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வருது. நம்மளுடைய லாங்ஸ்மித்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ அது ட்ரேஸ் ஆயிருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா ரேக் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் ஆயிருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உள்ள எனக்கு 2 மெத்தட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்டோர்ல இருந்து ரீட்ரைவ் ஆயிருக்கு. சேட் ஓப்பனேக்கு அடுத்து இன்புட் போயிருக்கு. அதே தான் நம்ம கோட்லயும் இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீட்ரைவ் பண்ணியிருப்போம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனேக்கு மெசேஜுமே அனுப்பியிருக்கோம். ஸோ அது ரெண்டுமே இங்கே உங்களுக்கு ட்ரேஸ் ஆயிரும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சேட் ஓப்பனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்புட் அவுட்புட் எல்லா டேட்டாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய ரேக் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் மெத்தடு. அண்ட் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேக் ஆப்பை எப்படி நம்ம லாங்ஸ்மித்தில் ட்ராக் பண்ணுறது அதாவது ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ட்ரேசிங்ல வந்து உங்களுக்கு அகைன் மெட்ரிசஸ்மே வந்துடும். அந்த மெட்ரிசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு எவ்வளோ டோக்கன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அவுட்புட்டுக்கு எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்குமே யூ கேன் ஏபிள் டு see here. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு லேங்கிராஃப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம். அந்த ஏஜென்ட்டில் நடக்கிற விஷயங்களில் நம்மளோட லாங்ஸ்மித் எப்படி ட்ராக் பண்ணுது அப்படிங்கிறதுமே இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? லேங் கிராஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு 2 hours ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங்ஸ்மித் யூஸ் பண்ணி லேங் கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஏஜென்ட்டுக்கு டூல்லாம் தேவைப்படும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது எங்கே இருந்ததுன்னா லாங்செயின் கோரில் டூல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து டூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டூலை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? டூல் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனாக தான் பில்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னா கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீ வந்து ஃபைண்ட் பண்ணி சொல்லும் இந்த டூலு. இந்த டூலோட நேம் பார்த்தீங்கன்னா கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் அதாவது செகண்ட் ஒரு டூல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு டூல். ஓகேவா? ஸோ இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிற டூலோடைய நேம் வந்து கால்குலேட் ரீஃபண்ட். இது இன்புட் கொடுத்தா எனக்கு எவ்வளோ ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ இது 2 தான் டூல்ஸு. இதை டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 நேமையுமே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டூல்ஸுங்கிற இந்த வேரியபிளை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான்.
ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய டூல்ஸ் ரெடி. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட டூல் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் வில் பில்ட் த ஏஜென்ட். இப்போதான் நம்ம ஆக்சுவல் நம்மளோட ஏஜென்ட்டை பில்ட் பண்ண போகிறோம். அகைன் நான் சொல்கிறேன், லேங்கிராஃப் யூஸ் பண்ணி ஏஜென்ட் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவை செக் பண்ணுங்க. 2 ஹவர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ லேங்கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு, ஏஜென்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவைப்படும்னா, ஃப்ரம் லேங்கிராஃப்ல இருந்து கிராஃப் அப்படிங்கிற இந்த ஃபைலுக்குள்ள இருந்து ஸ்டேட் கிராஃப், ஸ்டார்ட் நோடு, எண்ட் நோடு, மெசேஜ் ஸ்டேட், இது 4 தேவைப்படும். அண்ட் ப்ரீ பில்ட்ல இருந்து டூல் நோட் அண்ட் டூல் கண்டிஷன், இது 2 நமக்கு தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட்டுக்கு டூல் செட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, LLM வித் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிள்ல LLM டாட் பைண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டூல் இருக்குல்ல, அந்த டூலை இங்க பைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பைண்ட் பண்ணிட்டே அப்படின்னா இப்போ நான் என்ன LLM கால் இங்கே மேக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த LLMக்கு இந்த டூல் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாடலை கால் பண்ணுற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் டெஃப் கால் மாடல் அப்படிங்கிறத சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ நம்மளோட LLM வித் டூல்ஸ் டாட் இன்வோக், நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தாலும் இந்த கால் மாடலில் கொடுத்தோம் அப்படின்னா அது LLMக்கு அனுப்பி நமக்கு லாஸ்ட்டாக ரிப்ளை கொடுக்கும். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன், வேறு எதுவுமே பண்ணல. நீங்கள் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்டெக்ஸ்ட் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவல் நம்மளுடைய ஏஜென்ட்டை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிராஃப் அண்ட் இதுக்குள்ள மெசேஜ் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு விஷயமா அந்த ஏஜென்ட்டுக்கு தேவையான நோடு, எட்ஜு, கண்டிஷன் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பில்டர் டாட் ஆட் நோடு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஆட் நோட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற நோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடல். ஓகேவா? ஸோ மாடல், அந்த மாடல் பார்த்தீங்கன்னா கால் மாடல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நமக்கு யூஸ் பண்ண போகுது. ஆக்சுவலாக இது இப்படி வரும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கால் மாடல் அப்படிங்கிற இந்த நோடை வந்து யூஸ் பண்ண போகுது. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நோடு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பில்டர் டாட் ஆட் நோடு அப்படிங்கிற இதுக்குள்ள செகண்ட் நோடு வந்து என்னுடைய டூல்ஸை வந்து நான் நோடாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டூல்ஸ். ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது, இங்கே நம்ம இம்போர்ட் பண்ண டூல் நோடு அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துட்டு, இப்போ நான் டூலெல்லாம் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண பாருங்க, அந்த வேரியபிளை மட்டும் நான் கொடுத்துட்டா போதும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதை இங்கே கொடுத்துட்டேன்னா இது வந்து டூல் ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம் என்னோட ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட நோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எட்ஜ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பில்டர் டாட் ஆட் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் எட்ஜ் யாரு அப்படின்னா ஸ்டார்ட் தான். அந்த ஸ்டார்ட்ல இருந்து யாருக்கு போகணும்னா மாடலுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எட்ஜ். இப்போ பில்டர் டாட், இப்போ நம்ம டூல் காலிங் போகணும். அதாவது ஸ்டார்ட் டு மாடல், மாடல்ல இருந்து டூல்ல இருந்து அவுட்புட். ஸோ அதுக்கு கண்டிஷனல் எட்ஜில் நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா, நீ வந்து மாடல்ல இருந்து எங்கே போகணும்னா டூல்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போகணும். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நீ போகணும். ஸோ அப்போ தான் உனக்கு வந்து டூல் அக்சசபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பில்டர் டாட் லாஸ்ட் எட்ஜ். ஓகேவா? ஸோ டூல்ல இருந்து வந்த அவுட்புட், அதாவது டூல்ஸ்ல இருந்து வந்த அவுட்புட்டை வந்து மாடல் அப்படிங்கிறது கம்பைல் பண்ணும். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நோட் அண்ட் மாடலுக்கு போகும், மாடல்ல இருந்து டூலுக்கு போகும், டூல்ல இருந்து வந்த அவுட்புட் திரும்ப மாடலுக்கே போகும், அண்ட் மாடல் தான் நமக்கு லாஸ்ட் அவுட்புட் தரும். ஸோ இப்போ ஏஜென்ட் ஈக்குவல் டு பில்டர் டாட் கம்பைல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அப்போ தான் கம்பைல் ஆகும் நம்மளோட ஏஜென்ட்டு. இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்மளோட ஏஜென்ட்டை பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஏஜென்ட்டு, வெறும் 2 நோடு வச்சு நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். மாடல் காலு டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை ஆக்சுவலாக நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதில் வந்து இன்புட்டை நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த இன்புட்டை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறத வந்து இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இது எக்ஸிக்யூட் ஆகட்டும்.
அண்ட் அடுத்த லைன் ஆஃப் கோட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கொஸ்டினை நான் கேட்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ஈக்குவல் டு மை ஆர்டர், என்னோட ஆர்டர் இது, நான் எப்போ வந்து ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அண்ட் இதில் வந்து நம்ம இன்புட்டை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஸ்டேட் ஈக்குவல் டு நம்ம கம்பைல் பண்ண ஏஜென்ட்டில் இன்வோக் பண்ணுறோம் நம்மளோட இன்புட்டை. ஸோ இந்த இன்புட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு உள்ளே போகும். ஏஜென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு ஆன்சர் 1 by 1 வரும். அதை வந்து நம்ம ஃபார் லூப்பில் நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபார் மெசேஜஸ் இன் ஃபைனல் ஸ்டேட், மெசேஜஸ் வந்து மெசேஜ் டாட் pretty print அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட ஏஜென்ட்டு 1 by 1 ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இன்புட்டு இந்த நோடு வழியாக ரன் ஆகும். ரன் ஆகிட்டு நமக்கான அவுட்புட்மே தரும். ஸோ பார்த்தீங்கன்னா டூல் கால் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டூல் கால் நடந்திருக்கு. அதே மாதிரி கால்குலேட் ரீஃபண்ட் அப்படிங்கிற டூல் கால் நடந்திருக்கு. அண்ட் இந்த 2 டூலுமே நடந்ததுக்கான இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும் நமக்கு. இதை தான் நம்ம pretty print அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் யுவர் ஆர்டர் இஸ் ஷிப்டு expect to arrive on Tuesday அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்சருமே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போது நம்மளோட ஏஜென்ட் பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்மளோட ஏஜென்ட் வந்து செம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண உடனேயே நம்ம வந்து நம்ம ஏஜென்ட்டு ட்ராக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, லோட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லோட் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் லேங்கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரேஸுமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம லேங்கிராஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏஜென்ட்டை பில்ட் பண்ணோம். அது ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராக் பண்ணிடும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட என்டையர் ஃப்ளோ இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடல் கால் நடந்திருக்கும், அது ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டூல் நோடு யூஸ் ஆகிருக்கும், திரும்ப மாடலு, அவ்வளோதான். இது எங்கே ஆட் பண்ணியிருக்கோம்னா இங்கே தான் நம்மளோட ஃப்ளோ இருக்கும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் ஆனது வந்து மாடலில் இருந்து டூலுக்கு போயிருக்கும், திரும்ப டூலில் இருந்து மாடலுக்கு வந்திருக்கும். இந்த எக்ஸாக்ட் ஃப்ளோ இங்கே உங்களுக்கு இருக்கும். மாடல்ல இருந்து டூல்ல இருந்து திரும்ப மாடல். ஸோ இதில் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் சேட் ஓப்பனே யூஸ் பண்ணியிருக்கா, இதில் எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதுதான் ஏஜென்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக ஏஜென்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் ஒரு ஏஜென்ட்டுமே பில்ட் பண்ணிட்டோம். அந்த ஏஜென்ட்டை நம்ம ட்ராக் பண்ணியுமே வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்கனாலும் அகைன் அதை லேங்கிராஃபில் நீங்கள் பில்ட் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்டு டு எண்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஓவரால் நீங்கள் ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சிம்பிள் ஏபிஐ கால் பில்ட் பண்ணாலும் சரி, ஒரு எல்எல்எம் அப்ளிகேஷன் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் சரி, அதுக்கான ட்ரேசஸ் எல்லாமே இங்கே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு அப்சர்வபிலிட்டி எப்படி நம்ம லேங்ஸ்மித்தை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஓவரால் காஸ்ட்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணும் எவ்வளோ செலவாயிருக்குன்னு. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஏபிஐ கீஸ் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு காஸ்ட் வரும். ஏபிஐ கீ இல்லாமல் சும்மா ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வெக்டார் ஸ்டோருக்குலாம் உங்களுக்கு ஏபிஐ கீ யூஸ் ஆகாது. ஓகேவா? எம்படிங்ஸாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும், ஆனால் இந்த இடத்துல யூஸ் ஆகாது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக காஸ்ட் வராது. இந்த இடத்துல இந்த லேட்டன்சி நீங்கள் பார்த்து பக்குவமாக ஒர்க் அவுட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். ப்ரொடக்ஷனில் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது லேட்டன்சி இந்த மாதிரி ரெட் கலரில் காமிச்சுன்னா ஆப்டிமைஸ் நீங்கள் பயங்கரமாக பண்ணணும். ஓகேவா? க்ரீனில் இருந்துச்சுன்னா குட்டு. ஓகே, ப்ரொடக்ஷனில் ரொம்ப சூப்பராகவே நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் டோக்கன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஷோ பண்ணிடும் ஒரு ஏபிஐ காலுக்கு எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எல்எல்எம் அப்ளிகேஷனோ இல்லை ஏஜென்ட்ஸோ ஏஜென்டிகே சிஸ்டமோ எப்படி நம்ம லேங்ஸ்மித்தை யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏஐ செக்யூரிட்டியில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் உங்களுக்கு அப்சர்வபிலிட்டி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். மூவிங் ஃபார்வர்ட் நம்ம அடுத்து ஏஐ செக்யூரிட்டியில என்ன கான்செப்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்க மிஷின் லேர்னிங்கை ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நானே ஒரு புக் ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டெக் ரிலேட்டட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.